சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் பிறந்தேன், அவர் வழியதை சுமந்தடைந்தேன். அவர் அன்புக்குறவே அழைத்தது என்னை, அந்த இன்ப நாளில் என் பாவம் நீங்கிற்கும், அந்த இன்ப நாளில் என் பாவம் நீங்கிற்று. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. எந்தன் சொந்தமானே, இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவன் வாழும் இயேசுவோடு என்று வாழுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்று வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஓகே, நல்ல கிளாப் பண்ணலாமா? பாத்தீங்களா, சாத்தான நீங்க விரட்டிட்டீங்க. சாத்தா எங்க போயிட்டான்? ஓடியே போயிட்டான். பாரேன், பிசாசு எப்படி இருப்பான்? ரெண்டு கொம்பு வச்சுட்டு இருப்பானா? எப்படி இருப்பான்? ரெண்டு கொம்பு வச்சுட்டு வருவானா? வால் வச்சுட்டு வருவானா? அப்ப எப்படி வருவான்? உன் ஃப்ரெண்டு மூலமா வருவான், சினிமா மூலமா வருவான், செல்போன் மூலமா வருவான், டிவி மூலமா வருவான். ரொம்ப கவனமா இருக்கணும் தம்பி தங்கச்சி. உன் கண்ணு எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமா இருக்கணும். நீ கண்ணு மூலமா நிறைய பாவம் செய்ய வாய்ப்பு இருக்குது, இந்த வாய் மூலமா நிறைய பாவம் செய்ய வாய்ப்பு இருக்குது, இந்த இருதயத்திலிருந்து நிறைய பாவம் செய்ய வாய்ப்பு இருக்குது. தம்பி தங்கச்சி, உனக்கு ஏன் இந்த ஜிபிஎஸ் நடந்தாங்க தெரியுமா? ஏன் நடந்தாங்க? நீ இயேசுவை அறிந்திருக்கணும், நீனும் உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்க வீட்டோட எல்லாரும் நல்லா இருக்கணும், உன் கூட பிறந்தவங்க, உங்க தெருவில் உள்ளவங்க, இந்த உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும். உனக்கு உன்னை இயேசுவை நேசிக்கிறதுனாலதான் நீங்க வந்து உட்கார்ந்து. ஆமென். இயேசுவை உன்னை நேசிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் நீங்க வந்து உட்கார்ந்து தெரியுமா? அதுதான் நீ இயேசுவா தங்கச்சிங்க இயேசுவை ரொம்ப நேசிக்கிறதுனாலதான் உனக்கு நிறைய விஷயங்கள் உணர்ந்துகிட்டே இருக்குது. நீ இதை செய்யக்கூடாது, நீ தப்பான பாதையில போயிட்டு இருக்க, சரியான பாதைக்கு வா அப்படின்னு. கவனமா இருப்பீங்களா? இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்களா? பிசாசு இப்படிதான் உனக்குள்ள தவறான எண்ணங்களை கொண்டு வருவோம். நீ எப்பதான் தனிமையா இருக்கியோ நிறைய பாவம் செய்ய வாய்ப்பு இருக்கு. கவனமா இருக்கும். நீ எப்பதான் தனியா இருக்கியோ நிறைய பாவம் செய்ய வாய்ப்பு இருக்குது. கவனமா இருக்கும். ஓகேவா? ஏன்னா நீ அப்பதான் செல்போன் உனக்கு தப்பானதை பார்க்க தோணும். நீ நல்லதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்ப. செல்போன்ல உனக்கு ஒரு சின்ன நோட்டிபிகேஷன் தான் உன்னை தப்பானதுல கொண்டு போய் விட்டுரும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஓகேவா? இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னா, நல்ல ஃப்ரெண்டுகளோட போகணும். அதை விட நல்ல ஜெபம் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது நல்ல வசனம் படிக்கணும். பாரு, நீ பைபிள் வச்சு அழகா பேசுது. என்ன பேசுது பாரு? நம்ம காலையில எழுதிச்சோடனே பைபிளை தேடுறோம். என்ன தேடுறோம்? பாரு, காலை எழுதி கண்ணை கூட திறக்க மாட்டோம். கண்ணை திறக்க முன்னாடி எழுது போன் எங்க, போன் எங்க, இங்க அப்படின்னு நோட்டிக்குது. கடைசி எழுது ஒசு வச்சு தான் கையில் கிடைக்கும். பாரு, ரொம்ப கவனமா இருக்கணும். செல்போனு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது, ஆனா நம்ம எதை யூஸ் பண்றோம்?
எதை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க